ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லப்படுற நவீனமான உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம தேவைகளை எளிமையாக்குற விஷயங்களை தேடித்தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். உதாரணமா விறகடுப்புலேருந்து கேஸ் ஸ்டவ், அம்மியிலேருந்து மிக்சர்னு இது போல. இந்த காலகட்டத்திலையும் ஒருத்தர் இயற்கையா கிடைக்கிற பொருட்களை வச்சு தற்சார்போட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி அவர் உருவாக்கின கண்டுபிடிப்புகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறந்துடாம அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்க நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், நான் அசோக், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகா தில்லைவிளாகம் என்னுடைய சொந்த ஊர். நான் இப்போது சோலார் குக்கர் தயாரிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி உணவு கழிவுலேருந்து பயோகேஸ் தயாரித்து சமையலுக்கு பயன்படுத்தியிருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு அந்த இருசக்கர வாகனத்துலேயும் இயக்கியிருக்கேன். இப்போ அதை வச்சு இப்போ நிறையா இயற்கை ஆர்வலர்களுக்கு பயோகேஸ் தயாரித்து இன்ஸ்டாலேஷன் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அம்மா உணவகத்துலேருந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அம்மா உணவகம்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போது கொரோனா டைமில் நான் எங்கேயும் போக முடியலை. அதனால நான் யோசித்து இப்போது சோலார் குக்கர் தயாரித்து இப்போ யாருக்கு வேணுனாலும் இதை கொரியர் மூலிமா என்னால் அனுப்பிவிட முடியுது. அனுப்பிவிட்டுக்கிட்டு இருக்கேன் தேவைப்படுறவங்களுக்கு. கண்டினியூவாக சில இடங்களில் இப்போது சில ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு 8 மணி நேரம் கேஸை யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கெல்லாம். இப்போது இதை சோலார் குக்கரை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு இந்த வாரத்துக்கு 2-3 சிலிண்டருங்கிறது சிலிண்டர் இல்லாமல் இப்போ இந்த சோலார் குக்கர்லேயே அவங்க செஞ்சிட்ருக்காங்க. சோலார் குக்கர் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேனாலும் கேரி பண்ணி கொண்டு போக முடியும். நம்ம எங்கன்னா பிக்னிக் போகிறோம், அவுட்டோர் நம்ம எங்கன்னா போகிறோம், இல்லை ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கோங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 15-16 கிலோ தான் வெயிட் இருக்கும். அதை பார்ட்டாக கலட்டி நம்ம ஒரு சின்ன பாக்ஸில் வச்சு இல்லை கார் டிக்கியில் வச்சு நம்ம எங்கேனாலும் கொண்டு போகலாம். கொண்டு போய் நம்ம ஃபிட் பண்ணி சமைச்சிக்கிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். இதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 3 அடிக்கு 3 அடி இடம் இருந்தாலே போதுமானது. நம்ம வீட்டில் பக்கா வீட்டில் இல்லாட்டி மாடியில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். 0 மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இதை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இதை ஏற்கனவே நார்த் இந்தியா சைடெலாம் கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் அதிகம் யாரும் யூஸ் பண்ணி நான் பார்க்கல. நான் அதை பார்க்கும்போது சப்ளையர்ஸு மேனுஃபேக்சரர்ஸ் தேடி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இல்லை. சரி நம்ம வாங்குவோன்னு பார்த்தா ரொம்ப அதிகமான விலையாக இருந்தது. அதனால தான் நானே இதை தயாரித்தேன். இப்போது ஃபாரின்லாம் வெயில் அதிகம் இல்லாத நாட்டில் கூட அப்பப்போ அடிக்கிற வெயிலை வச்சு அவங்க இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யூரோப் கண்ட்ரி, ஆப்பிரிக்காவில் கூட எல்லாம். சரி நம்ம நாட்டில் பொறுத்த 10 மாதம் வெயில் அடிக்குது, 2 மாதம் தான் மழை டைம்லேயும் இடையில வெயிலை நம்ம பார்க்க முடியுது. சரி அப்போ நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும், இது நம்ம மக்களுக்கு இதை கொண்டு சேர்க்கணுங்கிற எண்ணத்தில் தான் இதை நான் தயாரிச்சிருக்கேன். இது நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நான் கொரியரில் அனுப்பிடுவேன். இல்லை நார்த் இந்தியா வேறு அதர் ஸ்டேட்லேருந்து யாரும் கேட்டிங்கன்னா கூட அவங்களுக்கும் நான் அனுப்பி வச்சுருவேன்.
இதை வந்து நம்ம நேரடியாக சூரிய ஒளியை வச்சு சமைக்கிறதுனால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இது இன்டோரில் கொண்டு போய் சமைக்கலான்னு நினச்சோன்னா அதை ஹீட் எனர்ஜியாக மாற்றி அதை வந்து பேட்டரியில் சேவ் பண்ணி கரண்ட்டாக மாற்றி நம்ம கரண்ட் அடுப்பாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் கரண்ட் அடுப்பில் சமைக்கிறதே இப்போ வந்து ஸ்டோன் உருவாகிறதா சொல்கிறாங்க. அதனால் இது நம்ம சூரிய ஒளியில் சமைக்கிறதுனால அது என்ன டேஸ்ட்டோ அதை அப்படியே நமக்கு கொடுத்துருது. இதனால் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நம்ம எதுனாச்சும் ஃபால்ட்லாம் எதுவும் ஆகாது. அப்படியே ஆனாலும் நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கிற மாரி தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து வாங்கிட்டிங்கன்னா லைஃப் லாங் இதை வச்சுக்க முடியும். இதை நீங்கள் கொண்டு போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ஒன்றும் கடினமான வேலை கிடையாது. நானே இதை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். இது ஏற்கனவே நம்ம பள்ளிக்கல்வியில் பாடத்திட்டத்தில் படித்தது தான். இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக அப்போலாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்போது வந்து ப்ராக்டிக்கலாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிறாங்க. ஆனால் அதை மதிப்பெண்ணுக்காக மட்டும்தான் செய்கிறாங்க. இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது யார் வீட்லேயும். யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து இன்றைக்கி 30 கோடி ஃபேமிலி நம்ம இந்தியாவில் இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்கும் சிலிண்டர் நமக்கு அவசியப்படாது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடி கவர்மெண்ட்டுக்கு மிச்சமாகுது. இதனால் நம்ம நாட்டோட பொருளாதாரம் வளர்ச்சியடைய நிறைய வாய்ப்பு இருக்குது. இது அனைவரும் யூஸ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை வந்து நம்ம சூரிய ஒளி எந்த டைரெக்ஷனில் அடிக்குதோ அந்த டைரெக்ஷனுக்கு இதை நம்ம திருப்பிக்க முடியும். திருப்பிக்கிட்டு நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதை வடிவமைச்சிருக்கேன். இதை நம்ம ஏன் அலசுறோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சமைக்கும்போது ஏதாவது குழம்பு சோறு கீழே சிந்துறப்ப ரிஃப்ளெக்டரை தடுக்கும். அதனால தான் நம்ம அலசுகிறோம். இதை சுத்தமாக அலசிக்கலாம். அலசிட்டு நம்ம வந்து பயனில்லாத நேரத்தில் ஓரமாக நம்ம வச்சுக்கலாம். அலசுறதுனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. இதில் பாத்திரம்னு பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, நம்ம அலுமினியம், சில்வர் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பானை கூட நம்ம சமயத்தில் வச்சுக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய ஒளியை வந்து இழுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கொடுக்குது. அந்த ஒரு இடத்துல நம்ம வந்து அடுப்பை வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் இல்லை. இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நமக்கு கிடையாது. இப்போது செஞ்சுருக்க மாடல், நீங்கள் பார்க்குற மாடல் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் உள்ள ஃபேமிலிக்கு உள்ளவங்களுக்கு மட்டும் இதை சமைச்சிக்க முடியும். இதுவே உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாடல் செஞ்சு கொடுப்பேன். உங்களுக்கு காஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆகும். இந்த காஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு சிலிண்டர் எடுக்கிற காஸ்ட்டு தான் இதில் வரப்போகுது. அதுக்கப்புறம் நமக்கு இது வந்து லாபம் தான். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோவுக்கு கீழே நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். இதை இருசக்கர வாகனத்தை எப்படி இயக்குறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த பயோகேஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் தமிழ்நாடு முழுக்க செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். பயோகேஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த டேங்கில் தான் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம் பைக்கில் ஓட்டுறதுக்கு.